உமக்காய் பிரித்தெடுத்தே அப்பா என்றும் உன்னோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்தே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்தர் சுதிங்க கர்த்தருடைய மகிமை ஓ தேவ மகிமை எல்லா இருதயத்தை நிரப்புவதாக ஆண்டவரே இந்த கால வேளையில் ஒரு புது கிருபை இந்த கால வேளையில் ஒரு புது கிருபை புதிய கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்தை நிரப்பட்டும் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதமணி ஆமென் நாங்கள் எங்கள் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூய ஸ்தலம் வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி நாங்கள் எங்கள் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூய ஸ்தலம் சகலம் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே சகலம் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே நீர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி நன்றியோடு ஹல்லேலூயா நீர் பரிசுத்தர் ஆமென் இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை என்றும் உன்னோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்தே அப்பா என்றும் உன்னோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்தே நீர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்தர் சுதிங்க கர்த்தருடைய மகிமை ஓ தேவ மகிமை எல்லா இருதயத்தை நிரப்புவதாக ஆண்டவரே இந்த கால வேளையில் ஒரு புது கிருபை புதிய கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்தை நிரப்பட்டும் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதமணி ஆமென் நாங்கள் எங்கள் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூய ஸ்தலம் வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி நாங்கள் எங்கள் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூய ஸ்தலம் சகலம் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே சகலம் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே
இயேசு கிறிஸ்துவானவர், சொல்லுங்க ஆமென், அவர் ஜெபத்தை விரும்புகிறவர். ஜெபம் அவருக்கு இனிமையானது தம்முடைய பிதாவோடு. சொல்லுங்க அல்லேலூயா. அன்பு இருக்கிற இடம் தான். ஏன் நமக்கு ஜெபமும் ஆராதனை எப்போ இனிக்கும்னா அன்பு இருக்கிற இடத்துல தான். ஒரு புருஷன் மனைவியுடைய அந்த சிநேகம் எப்போ இனிக்கும்? அவர் 2 பேரும் அன்பா இருக்கும்போது மட்டும்தான். அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போது, ஒருவருக்கு ஒருவர் உண்மையா இருக்கும்போது மட்டும்தான் அந்த உறவு இனிக்கும். அப்புறம் கசந்துரும். அது உண்மை இல்லை பாஸ்டர், அது ஒரு களவாணி, என்ன செய்யறது, காலத்தை ஓட்ட வேண்டியதுதான், அவ்வளவுதான், கசந்துரும். புருஷனும் மனைவியும் உண்மை உள்ளவர்களாக ஒருவரை ஒருவர் நேசிக்கிற வரைக்கும் தான் அந்த வாழ்க்கை இனிப்பு. சொல்லுங்காமே. அதுக்கப்புறம் தெண்டம், சும்மா பொழுது ஓட்டுறது, காலம் ஓட்ட வேண்டியதான். அதுக்கு பிறகு மனசுல எழுதிடும், துரோகி, அல்லது இது ஒரு துரோகி, இது ஒரு ஏமாத்துற கேஸ், இது நடிக்கிற கேஸ், இது ஒரு கபடம் உள்ள கேஸ், இது என்னை துரோகம் பண்ண வஞ்சித்த கேஸ்ன்னு மனசுல எழுதிடும். மனசு பிரிஞ்சதுக்கு பிறகு அவ்வளவுதான். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் அநேக குடும்பங்கள் பாழாய் போகிறது, அநேக குடும்பங்கள் கெட்டு போகிறது. துரோகம் மனுஷனை அப்படி முள்ளு போல பதிஞ்சே இருக்கும். சொல்லுங்க ஆமென். இவன் துரோகம் செய்தவன், இவன் ஏமாற்றுக்காரன், இவன் பித்தலாட்டுக்காரன், அதுக்கு பிறகு இருதயம் சேராது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெபம் இனிமையா இருந்தது, பிதாவோடு உள்ள உறவு இனிமையா இருந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருடைய வேத வாக்கியத்தில் வாசிக்கிறோம், இவர் என் நேச குமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் உரைத்தது. இவருக்கு செவி கொடுங்கள். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவ ஆவியை போல, தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேலே இறங்குகிறதை கண்டார். சொல்லுங்க ஆமென். வானம் திறக்கப்பட்டது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான், எத்தனை பேர் கவனிங்க, இவரில் நான், வாயத்திறந்து சொல்லுங்க, இவரில் நான். அது ஒரு மகிமையுள்ள வார்த்தை. நான் இதெல்லாம் சிறு வயதில் 18 வயது படிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படித்து எழுதி வைப்பேன். என் அப்பா என்னைய பார்த்து இவன் நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லணும்னு நான் விரும்பினேன். ஆனால் என் அப்பா கெட்டவர், குடிகாரர், துஷ்டர், கெட்ட வச்சு அடிக்கிறவர். என்னை எப்படியும் ஒரு 1000 தடவை யூதாஸ்னு சொல்லியிருப்பார். ஒரு தீமையும் செய்யலை. ஒரு நோட்டு புத்தகம், ட்ரௌசர், சட்டை எதுவும் வாங்கி கொடுக்கல, பள்ளிக்கூடத்துக்கு பென்சில் எதுவும் வாங்கி கொடுக்கல. ஆனால் என்னைய சவித்து கொண்டே இருந்தார். இந்த யூதாஸ் என்னைக்கு பிறந்தோ அன்னைக்கு எனக்கு தரித்திரம் பிடிச்சுன்னு சொல்லுவார். இது ஆடியில் பிறந்து என்னை ஆட்டிருச்சுன்னு சொல்லுவார். ஆடி மாதம் பிறந்து என்னை ஆட்டிருச்சு. தாய்க்கு அந்த முத பிள்ளை, ஆனால் அவ்வளவு திட்டம், அவ்வளோ சாபம் வாங்கியிருக்கேன். இவன் ஆடியில் பிறந்து தான் என்னையே ஆட்டிவிட்டான். ஏன்னா உரக்கடை, சைக்கிள் கடை, எப்படி தாத்தா சிலோனில் இருந்து அவர் வட்டி கடை, அந்த பணமெல்லாம் அனுப்புனதை இவர் நிர்வாகம் பண்ணி கொண்டு இருந்தார். சைக்கிள் கடை. ஆசிரியருக்கு படிக்க போனதே வேணான்னு வந்திருக்கிறார் எங்கள் அப்பா. பாளையங்கோட்டையில் டீச்சர் ட்ரைனிங் போனதை பள்ளிக்கூடம் சேர்த்துருக்காங்க. அவரோட உள்ள ஆள் பூரா ஹெட் மாஸ்டர். என்னுடைய தகப்பனாரை கொண்டு போய் பாளையங்கோட்டை டீச்சர் ட்ரைனிங்கில் சேர்த்து அப்போலாம் ஈஸியாக வாத்தியார் ஆயிடலாம், ஈஸியாக ஹெட் மாஸ்டர் ஆயிடலாம். இந்த பக்கத்தை வேலைக்கு எதுவும் போவேன் அப்படின்னு சொல்லி மதுரையில் அவங்க அக்கா வீட்டில் கொண்டு வந்து மூட்டையெல்லாம் கொண்டு வந்து தூக்கி வாசலில் போட்டு உள்ளே போனால் பிடிச்சிருவாங்கன்னு வாசலில் போட்டுட்டு அப்படியே ஓடி வந்திருக்கார். அவருடைய வரலாறை பார்த்தோம்னா சைக்கிள் கடை, உரக்கடை, விவசாயம், இருக்கிற ஊருக்காட்டு 4.5 ஏக்கரில் அப்படியே இந்த கருவைகளெல்லாம் வளரவுன்னு அப்படியே வெட்டி கரிமூட்டம் போடுறது, இது மாதிரி பல பிஸ்னஸ் பண்ணுறது. அப்புறம் துஷ்ட நண்பர்களோடு சேர்ந்து பனைமரத்துக்கு கீழே உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டார். விவசாயம் இல்லாத நேரம் வேறு வேலை என்ன இருக்குது? அப்புறம் கள்ளச்சாராயங்கள் குடித்து பொழுது ஓடிச்சு. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒரே மகள் என் அம்மாவை பிடிச்சி கல்யாணம் பண்ணியாச்சு. பெரிய குடும்பம்னு பார்த்து ஏமாந்துடாதீங்க. பெரிய குடும்பம், சூப்பர் குடும்பம், அதெல்லாம் பார்க்காதீங்க. அந்த மாப்பிள்ளை யார் தயவு செய்து பாருங்கள். படித்து சொல்கிறேன், மாப்பிள்ளை யார், அவனுக்கு நல்ல குணம் இருக்கா, அவன் சபைக்கு போகிறானா, அந்த பாஸ்டர் நல்லவன் சொல்லுவாரா, அந்த பாஸ்டர் பொய் சொல்லாதவரா, எல்லாம் பார்க்கணும். சில பொய் களவாணிகள் பாஸ்டர் இருக்குது. நம்ம விசுவாசின்னு சொல்லி பொய் சொல்லிடுது காணிக்காண்டி. நான் அதை சொல்கிறதே கிடையாது. இந்த ரத்தப்பள்ளி எனக்கு வேண்டாம், உள்ளதை சொல்லிடுவேன். இவன் கோயிலுக்கு வரல, இவன் சரியில்லை, இவன் விசுவாசி இல்லை, இதுக்கு நான் கேரண்டி இல்லை, எல்லாத்தையும் அக்கறை அணிவரை என்னை கேட்டால் சொல்லி விட்டுருவேன். சொல்லுங்க ஆமென். அந்த சாபத்தை நம்ம இழுத்துக்கிறப்படாது. நம்ம விசுவாசின்னு காப்பாற்றுற வேலையெல்லாம் எனக்கு கிடையாது. உண்மையான மனுஷனா உண்மையான மனுஷன் ஜெபிப்பாரா, உண்மையான கிளியராக சொல்லிடு. பாஸ்டர் போய் சொல்லாதாளாங்கிற முத கொண்டு பார்த்து உங்கள் பிள்ளைகளை கொடுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய தாய் இன்னமும் சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தை பார்த்து, சாமியார் அந்த குடும்பத்தில் இருக்காரு, அம்மாங்க சிஸ்டர்கள்லாம் இருக்காங்கன்னு என்னை கொண்டு வந்து கட்டினாப்பா. பக்தி உள்ள குடும்பம், ஒரு சாமியார் 2 சிஸ்டர். 6 மணிக்கே அவங்க பாட்டி ஜபத்துக்கு போனேன், என்னை கொண்டு போய் கட்டிட்டா ஒரே மகளை. அன்னைக்கு முடிஞ்சு. அன்னைக்கு சொல்லுவாங்க, அன்னைக்கோட நிம்மதி போச்சு. ஒரே மகளா வீட்டில் வளர்ந்தேன், அன்னைக்கோட எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு பிறகு முத பிள்ளையா நான் பிறந்ததுலேருந்தே, நான் எனக்கு எப்போ விவரம் தெரிஞ்சோ அப்போ இருந்தே நான் வாங்கியிருக்கிறேன். இது ஒரு யூதாஸ் பிறந்து என்னை ஆட்டிருச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. என் குடும்பம் ஆடி போச்சு. ரொம்ப நினச்சேன்னா அழுகிற அளவுக்கு. அவசரத்துக்கு கதவு போய் நிற்க முடியாது. லேசாக கதவு ஆட்டினா திட்டுவார். தரித்திரம் பிடிச்சவனே கதவு ஆட்டாத அப்படின்னு திட்டுவார். சாப்பாடு நேரம் வச்சுன்னா சும்மா இருக்கும்ல, வெறும் தட்டு, அதை எடுத்து லேசாக தட்டினோம்னா போச்சு. தட்டாத, தட்டை போட்டு தட்டாத, தரித்திரம் ஓயலன்னு திட்டுவார். எங்கே ஒளிகிறது சின்ன பிள்ளையில. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு பைபிளை படித்த பின்பு, சொல்லுங்க அல்லேலூயா, என் தகப்பனை நான் நேசிக்க ஆரம்பித்தேன். அவர் என்னை நேசிக்கிறார்ல, அது இல்லை விஷயம், நான் அவரை நேசித்தேன். ஏன் தெரியுமா? அந்த தெய்வ வசனம் சொல்லுது, பிதா சொல்றார். சொல்லுங்க ஆமென். இவர் என் நேச குமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா.
இவர் எனக்கு நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கெத்செமனேல ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னால் சுமக்க முடியல, இந்த பாத்திரம் என்னால் சுமக்க முடியல. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். சொல்லுங்க ஆமென். இஃப் இட் இஸ் பாசிபிள், இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலக்கூடுமானால் அகலட்டும். ஏன்னா அதை சகிக்க முடியல. உலகத்தினுடைய எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எல்லா மனுஷனுடைய பாவம் சாபம் அதையெல்லாம் சுமந்து தீர்க்கணும். அந்த 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு நம்ம சொல்றோமே, அப்படியே கட்டப்பட்டவராய் தாகம் உள்ளவராய் வர்றவன் போறவெல்லாம் அடிக்கிறான், தாடி மயிரை பிடிச்சி இழுக்கிறான், முள்முடியை வச்சு கம்புல ஓங்கி அடிக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லுன்னு பரியாசம் பண்றான். அவர் சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார். ஏன்? வசனம் சொல்லுது, என் பிதாவுடைய சித்தம் நிறைவேற்ற கர்த்தர் வந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய பிதாவுடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷனையும் பாவத்திலிருந்து மீட்கணும். அதுக்கு பிராயச்சித்தமாக தேவனுடைய ரத்தம் சிந்தப்படணும். மனுஷனுடைய ரத்தம் இன்னொரு மனுஷனை மன்னிக்காது. மனுஷனுடைய ரத்தம் பாவ ரத்தம். பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய ரத்தமும் பாவ ரத்தம். ஆதாமின் மூலமாய் உண்டான சந்ததி எல்லாம் பாவ ரத்தம். அந்த ரத்தத்தினால இன்னொருத்தர் ரட்சிக்கப்பட முடியாது, பிராயச்சித்தம் ஆகாது. அவ கடவுள் தன் ரத்தத்தை சிந்தியே ஆகணும். சொல்லுங்க ஆமே. அதனாலதான் தன் குமாரனை அவர் ஒப்படைக்கிறார். இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க ஆமே. அதுக்கு இவ்வளவுங்கிறதுக்கு எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார், தன்னுடைய சொந்த குமாரனை கையளித்தார். இப்ப இயேசு அதுதான் சொல்லுகிறார். சொல்லுங்க ஆமே. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே, இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறது, நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். பிதாவே, நான் பூமிக்கு போகிறேன், உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. இது சங்கீத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற 1000 வருஷங்களுக்கு முன்னாடி. கர்த்தராகிய ஆண்டவரே, என் பிதாவே, என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறது, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், இதோ நான் போகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமே. பிள்ளைகளை படிங்க. பிள்ளைகள் அந்த தெய்வீகத்துக்குள்ள வந்தா சொல்லுங்க ஆமே. உங்க தகப்பன் உயிரோடு இருக்கல, என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லணும். சொல்லுங்க ஆமே. பிள்ளைகள் எல்லாருக்குமே சொல்லுங்க. எல்லாரும் கல்யாணம், எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு, பிள்ளைகள் பிறந்துச்சு, எல்லாரும் கல்யாணம் நடக்கும், பிள்ளைகள் பிறகு. அதோட தாய் தகப்பனை மறந்துடக்கூடாது. அவர்களை வச்சு தான் ஏணி மரம், அவர்களை வச்சு தான் நீ நின்றுட்டு இருக்கிற. அவர்கள் பட்ட கஷ்டத்தினால தான் நீ நிற்கிற. அவருடைய பேர் இன்சியல் தான் உனக்கு வச்சிருக்கிறாங்க. இன்னார் மகன், அதான் உனக்கு அட்ரஸ். இன்னார் தான் உன்னை பெற்று வளர்த்து உருவாக்கி படிக்க வச்சு இன்னார் தான் உன்னை நிறுத்தியிருக்கிறான். நீ குதிக்கல, குதிச்சும் வர முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும்போது என் தாயின் தகப்பன் என்னை நல்ல பிள்ளை, எனக்கு ஆறுதலான பிள்ளை, என் சொல்படி கேட்கும், என் கஷ்டத்தை புரிந்து கொள்ளும். சொல்லுங்க அல்லேலூயா. அது மாதிரி வளருங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சொல்லுங்க ஆமென். நோவாங்கிற பேருக்கு அருமையான அர்த்தம், இவன் எனக்கு ஆறுதல் செய்வான். சொல்லுங்க அல்லேலூயா. கஷ்டம் நிறைந்த பூமியில, மல்லு கட்டி கஷ்டப்படுற பூமியில இப்போ ஒரு புள்ள பிறந்துருச்சு, இந்த புள்ள எனக்கு ஆறுதல் செய்வான். இந்த புள்ள என்ன செய்வான் எனக்கு? எவ்வளவு பாக்கியம் பாருங்க. இந்த புள்ள என் மனசுக்கு ஆறுதல் செய்வான்னு சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். சீக்கிரம் வாசிக்கிறீங்களா? பாருங்க, வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 5:29. சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் சபித்த பூமியிலே, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும், நமக்கு உண்டான வேலையிலும், நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும், நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி. இவன் நம்மை தேற்றுவான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இதெல்லாம் அஸ்திபாரம் பாருங்க. குடும்ப முன்னேற்றத்துக்கு கூட இதான் அஸ்திபாரம். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க, குறிச்சு வைங்க. 5:29 வாசிங்க. கர்த்தர் சபித்த பூமியிலே, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும், நமக்கு உண்டான வேலையிலும், நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும், நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி, இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அது மாதிரியே இந்த பிள்ளை இருந்துச்சு. நோவா உலகத்தை ரட்சிக்கிறான். உலகத்தை. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். கர்த்தர் சபித்த பூமியில வேலையிலும் பிரயாசத்திலும், பிள்ளைகள்லாம் தாய் தகப்பனுடைய வேலையில உதவி செய்யறவளா இருக்கணும். பைபிள் படிச்சா அது உங்களுக்கு தன்னால வரும். பைபிளை உண்மையா படிக்கிறவனுக்கு தன்னால வரும். சொல்லுங்க அல்லேலூயா. தகப்பன் கஷ்டப்பட்டு இருக்கும்போது பிள்ளை தூங்கினானா அது எதுக்கு? இந்த பிள்ளை நேற்று வேறு நேரத்தில் ஏதோ கல்லை உடைக்கிறான், மண்ணை உடைக்கிறான், ஏதோ கஷ்டப்பட்டு இருக்குன்னா பிள்ளை கொரட்டை விட்டுக்கிட்டு இருந்தானா அது எதுக்குது? தெண்டாம். வசனம் சொல்லுது பாருங்க. வேலையிலும், கஷ்டப்படுகிற வேலையிலும், சொல்லுங்க ஆமென், பிரயாசத்திலும், கஷ்டமான அந்த வேலையிலும் பிரயாசத்திலும் பிறந்த பிள்ளை எனக்கு உதவி செய்வான். இன்னும் ஒரு தடவை அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சபித்த பூமியிலே, கர்த்தர் சபித்த பூமியில நமக்கு உண்டான வேலையிலும், நமக்கு உண்டான வேலையிலும், நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும், நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி, இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. அர்த்தத்தோட பேர் வச்சிருக்கிறார். இந்த புள்ள நம்ம கொஞ்சம் ஆள் முண்டி வரும்போது நம்ம படுற கஷ்டத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்குவான்னு சொல்றார். இந்த புள்ள கொஞ்சம் முண்டி தலையெடுத்து வரும்போது இந்த தகப்பன் படுற கஷ்டத்தை கொஞ்சம் வாங்கிக்கிடுவான், அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுவான்னு சொல்லி நோவான்னு பேர் வைத்தான். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் கூட சொல்றேன், கிறிஸ்தவர்களுக்கு இந்த அஜித்து, குஜித்து, ஜிகித்து எதாவது இங்கே நான் வைக்கிறது இல்லை, விரட்டி விட்டுருவேன். என்ன உருப்பட நீ சபையை கெடுத்துருவேன். அந்த மாதிரிலாம் ஆள் வந்திருக்கு. என் பிள்ளைக்கு புரட்சி திராவிடன்னு வைங்க, நீ வர வேண்டாம் சபைக்கு, இருக்கிற அளவுக்கு எடுத்துருவேன். நீ ஒரு கட்சியை பார்த்து போயிரு. ரட்சிக்கப்பட்டியா? பழையன கடந்தனா எல்லாம் புதிதான். என்ன சொல்லுங்க ஆமென். ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள மனம் திரும்பி ஞானஸ்நானம் வந்தாச்சுன்னா
கர்த்தருக்கு எது பிரியம்னு இருதயத்தை திருப்பணும். அதே அஜித்து குஜித்து ஏதாவது சஜித்து விரட்டி விட்டுரு. நீ இருக்கிற சபையை கெடுக்காத, நீ தகுந்த மாதிரி இடத்துக்கு போயிரு. உன் இருதயம் மனம் திரும்பவே இல்லை, சாசை விட்டு விலகலை, இன்னும் சாசை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க. எங்க உருப்படுறது? வசனம் சொல்லுது, என் புள்ள என்னை தேற்றுவான், என் பிரச்சனை வரும்போது இந்த புள்ள பாதியை வாங்கிக்கிடுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். எத்தனை பேர் கவனிக்கிறேன்? ஆமென். ஆறுதல் செய்கிறவன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல புதிய ஏற்பாட்டு வருது, பர்னபா என்றால் ஆறுதலின் மகன். சொல்லுங்க ஆமென். பர்னபா ஆறுதலின் மகன். எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தத்தோட வச்சாங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சரி போகட்டும். ஏன் அதை சொல்லுகிறேன்னா, ஆண்டோடைய பிள்ளைகள் உங்க பிள்ளைகளா இருக்கிறீர்கள். நீங்க மரணம் வரைக்கும் சரி, என் தாய்க்கும் தகப்பனுக்கும் நான் ஆறுதலா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அவர்களுக்கு உதவியா இருக்கணும். அவர்கள் என்னை பார்க்கும்போது ஒரு சந்தோஷப்படணும், சமாதானம். இந்த பிள்ளையை பெற்றதுக்கு அவர்கள் சந்தோஷப்படணும். சொல்லுங்க அல்லேலூயா. அது மாதிரியான ஒரு இருதயத்தை நீங்கள் கொள்ளுவீர்களானால், நீங்க செய்யறதை உங்க பிள்ளை உங்களுக்கு செய்யும். சொல்லுங்க ஆமென். நீங்க செய்யறதை உங்க பிள்ளை செய்யும். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை.